உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உடைஞ்ச கண்ணாடி, அதுவும் தாமினி ரூமுக்கு வெளியே. ஒருவேளை தாமினி ராதாவை ஏதாவது பண்ணிட்டாளா? இந்த வீட்லயே நான் இந்த ஒரு ரூமை மட்டும்தான் செக் பண்ணவே இல்லை. அது ராதாவோட துணியாச்சே. அப்ப ராதா உள்ளதா இருக்கா? இன்னையோட உன்னோட ஆட்டமும் முடிஞ்சிரும் குஷி. ஓ ராதா கிட்டயே நீயும் போய் சேர்ந்துற. யாரையாவது போய் கூட்டிட்டு வரேன். தனியானா இவ ரூம்குள்ள போக கூடாது. உன்னை நான் இங்க இருந்து விட்டாதானே நீ போய் யாரையாவது கூட்டிட்டு வர முடியும். நீங்க துளசி அம்மாவை அவ்வளவு விரும்புறீங்க. அப்ப தாமினி அக்காவை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. நீங்க தாமினி அக்காவை காதலிச்சதே கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னமோ தாமினியை எனக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற. ஆனா நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு தாமினியை சுத்தமா பிடிக்கல. நோட் புக்ல 1 lakh தடவை கூட நான் எழுதி தருவேன். உன்னால என்னோட அம்மாவா என்னைக்குமே ஆக முடியாது. வாழ்க்கை சில நேரத்தில் நம்மளை இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்திடும். அப்ப நாம செய்யறது நம்மளை சார்ந்தவங்களுக்கு நல்லதா கெட்டதான்னு கூட நமக்கு தெரியாது. குஷி, ராதா, என்ன மன்னிச்சிருக்க. இப்ப நான் செய்யறது சரியா தப்பான்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஆனா இப்ப நான் இந்த கல்யாணத்தை பண்ணித்தான் ஆகணும்னு தோணுது. தாமினி, என் பொண்ணு விட்டுரு. அவ மேல கை வைக்காத. பாக்குறதுக்கு பாக்கெட் சைஸ்ல இருந்துக்கிட்டு இவ்வளவு பெரிய வேலை பாக்குற. தாமினி, இன்னைக்கு மொத்தமா உன் வாயை நான் அடிச்சிடுறேன் பாரு. இன்னைக்கு நீயும் ராதாவும் மட்டும் இல்ல, நீங்க வணங்குற கடவுளால கூட எனக்கும் மோகனுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்த முடியாது. இன்னைக்கு உன்ன அப்புறம் உன் ராதாவை 2 பெரிய சூட்கேஸ்ல வச்சு அடைச்சு அப்படியே தூக்கி போட்டுருவேன். தாமினி, குஷியை விட்டு நீ ஏதாவது பண்ணனா நான் அப்புறம் உன்னை சும்மாவே விட மாட்டேன். விட வா. குஷி, குஷி, குஷி. மோகன் இல்ல குஷி, ராதா. உனக்கு எப்பவுமே ராதா கூட இருக்கிறது தான் பிடிக்கும்ல. இனிமே வாழ்க்கை முழுக்க நீயும் ராதாவும் சேர்ந்தே இருங்க. என் பொண்ணு மேல மட்டும் நீ கைய வச்ச, நிஜமா சொல்றேன் தாமினி, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். விட அவள. பூஜை இப்ப முடிஞ்சிருச்சு. மோகன், என்னாச்சுப்பா? அம்மா, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்ப வா. கொஞ்சம் வாங்கம்மா. மோகனுக்கு திடீர்னு என்ன ஆச்சு?
ஒருவேளை தாமினிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுவானோ? நான் இப்ப வந்துடுறேன். மோகன், என்ன விஷயம்பா? என்னாச்சு? அம்மா, இங்க நடக்கிற விஷயம்லாம் எதுவுமே சரியில்லைம்மா. சரியா இல்லைன்னா என்ன அர்த்தம்? அம்மா, நான் எப்படி நினைச்சனோ அந்த மாதிரி எதுவுமே இங்க நடக்க மாட்டேங்குது. அம்மா, உங்களுக்கே தெரியும்னா குஷிக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். தெரியும்பா. ஆனா குஷியே இந்த கல்யாணத்துல இல்லையே. அம்மா, நான் ஒத்துக்கிறேன், இன்னைக்கு தாமினிக்கு ஸ்பெஷலான நாள் தான். அவ என்ன காதலிக்கிறாதா? ஆனா உங்களுக்கே தெரியும் நான் எப்பவும் துளசியை தான் காதலிக்கிறேன்னு. மோகன், நான் ஒத்துக்கிறேன். அவ போனதுக்கு அப்புறம் நான் எப்பவும் கோவமா தான் அவளை நினைச்சு பாப்பேன். அவ பேரை கேட்டாலே கோவம் வரும். ஆனா உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியுமே. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அவளை மறக்கலமா. எங்களுக்குள்ள எவ்வளவு சண்டை வந்தாலும் நாங்க ஒன்னா தானமா இருந்தோம். உண்மை என்னன்னா என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே அவ வந்ததுக்கு அப்புறம் தான் கிடைச்சது. அவ போனதுக்கு அப்புறம் அந்த அர்த்தம் எல்லாமே போயிடுச்சு. அவ இறந்து போனதுக்கு அப்புறம் நான் என்னையே இழந்துட்டேம்மா. எனக்கு தெரியும் தாமினி என்ன காதலிக்கிறாதா. ஆனா உங்களுக்கே தெரியல துளசி இடத்துக்கு யாரும் வர முடியாதுன்னு. ஒருவேளை துளசி மாதிரி யாராவது எனக்கு தெரியுறாங்கன்னா அது இந்த தேவையில்லாத விஷயம்லாம் வேண்டாமா. இப்ப விஷயம் என்னன்னா, நான் இந்த கல்யாணத்தை குஷிக்காக தான் பண்ணிக்கிறேன். ஆனா குஷி இந்த கல்யாணத்துல இல்ல. எனக்கு உன்னோட வேதனை நல்லா புரியுதுப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாத. குஷிக்கு என்ன தெரியும், அவ சின்ன பொண்ணு தானே. அவளுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி நான் கூட்டிட்டு வரேன் மோகன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.